அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகி எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுமாக. சத்திய நபியின் சத்திய வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் மற்ற கருணையும் என்றும் நிறைவாக இறங்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து சங்கைப்படுத்தி நமக்கு தேவையானதை எல்லாம் வழங்கி அல்லாஹ் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழச் செய்கிறார். இந்த வாழ்வு என்பது எதற்காக வேண்டி மனிதர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்? எதற்காக வேண்டி மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்க வேண்டும்? எதற்காக வேண்டி இறக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது, அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதும் மரணிப்பதும் எதற்காக வேண்டி என்றால், உங்களில் நற்செயல்களால் சிறந்தவர் யார் என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம், அல்லாஹ் அதை இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துவான். செயல்களால் உங்களில் சிறந்தவர் யார்? அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கோடி கண்டு வாழ்வது சிறப்பல்ல. நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்வது அது அவனுக்கு சிறப்பிற்குரியது அல்ல. எவ்வளவு காலம் வாழ்கிறான் என்பதை தாண்டி அவனுடைய அமல்கள், செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை பொறுத்து அல்லாஹ் அவனுடைய சிறப்பை தீர்மானம் செய்கிறார். ஹதரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு சரியாக 4 வருடங்கள் தான் நபியோடு இருந்தார்கள். ஸஅத் இப்னு முஆத் சிறிய வயதிலேயே அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். பூமியிலே அவர்களுடைய இறப்பை தாங்க முடியாமல் சஹாபாக்கள் அழுததை விட மலக்குமார்கள் அவர்களுடைய மரணத்திற்காக வேண்டி வருகை தருகிறார்கள். வெறும் 4 வருட இஸ்லாமிய வாழ்க்கைதான் அவர்களுடைய இழப்பை தாங்க முடியாமல் அல்லாஹ்வினுடைய அரிசி கொடுங்கியது. என்ன அர்த்தம்? வாழக்கூடிய வாழ்க்கையின் காலம் எவ்வளவு நீளம் குறைவு என்பதல்ல, கொடுக்கப்பட்ட இந்த ஆயுளில் நாம் நம்முடைய அமல்களை எப்படி அமைத்துக் கொண்டோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய சிறப்பு அல்லாஹ்விடத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. எனவேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிற பொழுது பல சந்தர்ப்பங்களில் அவனை சுற்றி அவனுடைய வாழ்வை சிறப்பாக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அதை அவன் சரிவர செய்தாலே போதும் அல்லாஹ்விடத்திலே அவன் மேன்மை பெற முடியும். சில விஷயங்களை சொல்வார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத், இந்த நிஅமத்தை ஒரு மனிதன் சிறப்பாக்குவது எதை கொண்டு? அஷ்குர். சிறப்பான நிஅமத் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் என்ன? கொடுக்கப்பட்ட நிஅமத்திற்கு நன்றி செலுத்துவது.
நிஅமத்திற்கு நன்றி செலுத்துவது அந்த நிஅமத்தை சிறப்புப்படுத்துவதற்குண்டான அடிப்படை என்பதாக சொல்வார்கள். இரண்டாம் உலகத்துல அல்லாஹ்வினுடைய அருளை பெறாத மனிதர்கள் உண்டா? கிடையாது. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருள் பெறாத மனிதர்கள், நிஅமத் இல்லாத மனிதர்கள் என்று உலகத்தில் யாரும் இல்லை. சொல்வார்களா இல்லையா? கண்டறியாத ஒரு மனிதர் அவருடைய வீட்டை கடந்து செல்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அவரை சந்தித்து கேட்கிறார்கள், கண்ணு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்களே. அவர் சொன்னார், உண்மைதான், எனக்கு கண்தான் தெரியவில்லை, ஆனால் தினமும் நான் சரியாக சிறுநீர் கழிக்கிறேன், தினமும் நான் மலம் ஜலம் கடி, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய சொந்த அறிவால் நான் யோசிக்கிறேன், என்னுடைய வேலைகளை செய்வதற்குண்டான அளவிற்கு அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். எனவே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொல்வது என்பது இந்த பொருளை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்ற எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்தும். எனவே தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துனா என்ன, சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டேன்னு சொல்லணும். சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. எத்தனை பிள்ளைகள்? அல்ஹம்துலில்லாஹ் 3 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? அல்ஹம்துலில்லாஹ் 3 பெண் குழந்தைகள். அல்ஹம்துலில்லாஹ் வரும். அல்லாஹ் தஆலா உங்களை உலகத்தில் எப்படி வாழ செய்யறான்? அல்ஹம்துலில்லாஹ் நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஏன் அல்ஹம்துலில்லாஹ்வை சேர்த்து சொல்கிறார்கள்? அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளை எல்லாம் அவன்தான் கொடுத்தான் என்பதற்குண்டான அடையாளம், அதற்குண்டான நன்றி. இந்த வார்த்தை நம்முடைய நாவில் வருங்காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்து கொண்டே இருப்பார் என்பதாக சொல்வார்கள். குர்ஆன்ல ஷைத்தானை பத்தி அல்லாஹ் பேசுவான். சபிக்கப்பட்ட பின்னால், அல்லாஹ்வால் ஷைத்தான் சபிக்கப்பட்ட பின்னால் சொன்ன வார்த்தை என்ன? அவன் சில விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டான், அல்லாஹ் கொடுத்தான். என்ன கேட்டான்? சபிச்சுட்ட, ஆனா உடனே நரகத்துல போடுறாத, உடனே நரகத்துல போடுறாத, கொஞ்சம் அவகாசம் கொடு. அவகாசம் கொடுத்தான். எதுவரை? கியாமத்து வரை அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். அவன் கேட்டதுக்கெல்லாம் அல்லாஹ் அவகாசம் கொடுத்தானா இல்லையா? அவகாசத்தை பெற்ற பின்னால் அவன் சொன்ன வார்த்தை என்ன? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நான் உன்னுடைய அடியார்களை நான் உலகத்தில் வழிகெடுப்பேன், எனது வேலை அதுதான் அப்படின்னு அவன் பட்டியல் போட்டே வந்தான். அந்த அடியார்களுடைய வலது கூட போவன், இடது கூட போவன், மேல போவன், கீழே போவன். அவனை வழிகெடுப்பதற்கு என்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் கையாண்டு மனிதர்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்கிற ஷைத்தான் கடைசியா சொல்லுவான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், அவர்களில் அதிகமான மனிதர்களை நன்றி செலுத்தாதவர்களாக நீ பார்ப்பாய். அவர்களில் அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்தாதவர்களாக நீ பார்ப்பாய் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நீ அவனுக்கு நீ என்ன கொடுக்குற? அவனை நீ தான் பிறக்க செஞ்ச, நடக்க செய்தாய், பார்க்க செய்தாய், கேட்க செய்தாய், சாப்பாடு கொடுத்த, உலகத்தில் வாழ செஞ்ச, அவனுடைய எல்லா இன்பங்களையும் நீ தான் வழங்கினாய். ஆனால் அவன் உனக்கு நன்றி செலுத்த மாட்டான். இப்படி நன்றி செலுத்தாதவர்கள் தான் உலகத்தில் அதிகமான பேர்கள் இருப்பார்கள். குர்ஆனில் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான் இதே வார்த்தையை, வகலீலும் மின் இபாதிய ஷுக்கூர். என்னுடைய அடியார்கள்ல நிறைய பேர் எனக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அது என்ன அர்த்தம் தெரியுமா? யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாரோ இவர் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர். யார் நன்றி செலுத்துகிறாரோ இவர் சொர்க்கத்திற்குரியவர். ஏனென்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களை விட உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தான் அதிகம். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களை விட நரகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம். அதை கவனித்து பார்க்கிற பொழுது சொர்க்கம் செல்பவர்கள் மிக குறைவு, சொற்பமானவர்கள். அந்த சொற்பமானவர்களில் யார் இருப்பார்கள்? யார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். இதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நிஅமத்தின் சிறப்பு என்னன்னா அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவது. முதல் செய்தியாக சொல்வார்கள். அடுத்து இரண்டாவது சொல்லுவாங்க, சிரமங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது அதை ஒரு மனிதன் எப்படி சிறப்புப்படுத்துவது?
கஷ்டம், துன்பம், சோதனை, அதுல என்னங்க சிறப்பு இருக்குது? அந்த துன்பத்தை வெல்வது, துன்பத்தை சிறப்புப்படுத்துவது, சொல்வார்கள் சபர், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. பொறுமை அது எப்படி, அதனுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அறிஞர் அழகாக சொல்வார். ஒரு அறிஞர் அழகாக சொல்வார், உனக்கு ஒரு துன்பம் வருகிறது, சிரமம் வருகிறது, முதல் நாள் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுதானே? அது ரொம்ப பாரமா இருக்கும். ஒரு நாள் கடந்து செல்கிறது, அது கொஞ்சம் அடைய குறையும். மூன்றாவது நாள் வரும். மூன்றாவது நாள் வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 80% போயிடும், ஒரு 20% இருக்கும், அவ்வளவுதானே? அப்ப நாள் செல்ல செல்ல துன்பத்தினுடைய அந்த பாரம் குறைஞ்சுக்கிட்டே போகும். அவர் அழகாக சொல்வார், உனக்கு துன்பம் ஏற்பட்டு அந்த துன்பத்தை மூன்றாவது நாள் நீ எப்படி பார்ப்பாயோ அதுபோன்று முதல் நாளிலேயே நீ பார்க்க பழகிக்கும். அதுபோன்று முதல் நாளிலேயே நீ உன்னை பக்குவப்படுத்திக் கொள். அப்படி பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு பெயர் தான் சபர். பொறுமைதான் இல்லை. எப்ப பொறுமையா இருக்கணும் அப்ப இருக்கணும். துன்பம் வரும் பொழுது அழுவுறது, புலம்புறது, அல்லாஹ்வை திட்டுறது, நிராசை அடைவது, உலகத்தை வெறுக்கிறது, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஏதோ கொடுத்துட்டா அல்லாஹ் சபர் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் விரும்புறது இல்லை. துன்பம் வருகிற பொழுது சபர் சொல்லுவார்கள். எந்த ஒரு சிரமமும் அதற்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கும், மிகப்பெரிய ஒரு இன்பத்தை வைத்திருக்கும். இன்பத்தை பின்னால் வைக்காமல் ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அனுப்புவதே இல்லை. ஒரு துன்பமோ ஒரு சிரமமோ உங்கள் வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு தெரியாமல் ஒரு வெற்றியை, இன்பத்தை வைத்திருப்பான். அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். உலகத்துல பாருங்க, மனுஷன் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதற்கு பின்னால் நம்ம நாடு இந்த வெற்றி. டாக்டருக்கு படிக்கணும், சின்ன பிள்ளைல இருந்தே கஷ்டப்பட்டு, சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ஏம் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய முதுகுல எல்கேஜில இருந்து முதுகுல சுமைகளை ஏற்றி கஷ்டப்படுத்தி நைட்டு தூங்க விடாம படிக்க வச்சு, பொருளாதார ரீதியா கடன் வாங்கி, கடன் இல்லடா வட்டி காய்ச்சி வாங்கி, பல லட்சமானாலும் பரவாயில்லை, கோடியானாலும் பரவாயில்ல, டாக்டர் படிக்க வைக்கணும். நிறைய சிரமங்கள் வர்றோமா? படித்து முடித்த பின்னால் டாக்டர் ஆயிட்டார். ஆன பின்னால் யாரு இப்ப டாக்டர் ஆயிட்டியே அடுத்து என்ன செய்ய போற கேட்பாங்களா? கேட்கறது இல்லை. ஏனென்றால் இவர் எவ்வளவு சிரமப்பட்டாரோ, எவ்வளவு காசுகளை இழந்தாரோ அதையெல்லாம் அவரால் திரும்ப எடுக்க முடியும். அதற்கு பின்னால், இந்த கஷ்டத்திற்கு பின்னால் அவர் அடையக்கூடிய இன்பம் என்பது அலாதியானது. மனிதன் அதை உணர்கிறார். எனவே அந்த கஷ்டம் அவருக்கு பின்னால், அவர் கஷ்டப்படுகிற பொழுது பெரிய தெரிகிறது இல்லை. அவ்வளவுதான். பின்னாடி லாபம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா மனுஷனுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சிரமம் பெருசா தெரியுமா? கண்டிப்பா தெரியுது. நம்ம இதை செஞ்சா கஷ்டப்பட்டா பின்னாடி ஒரு லாபம் கண்கூடா தெரியுது. அப்ப அந்த லாபத்தை கணக்கு வைத்து செய்கிற பொழுது பெரிய வியாபாரி நைட்டு தூங்காம கஷ்டப்படுறான். ஏன் கஷ்டப்படுறான்? கஷ்டமா தெரியறது இல்லை. சீசன் நேரத்தில் வியாபாரம் பார்க்கிறார், தூக்கமே இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு அவருக்கு பெருசா தெரிகிறது இல்லை, சிரமம் தெரிகிறது இல்லை. காரணம், அதை ஏன் அவர் சிரமமாக உணர்வதில்லை என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய லாபம் கண் முன்னால் தெரிகிறது. அதுதானே காரணம். அதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் அடைகின்ற ஒவ்வொரு சிறிய சிரமத்திற்கு பின்னாலும் ஒரு இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இந்த வார்த்தையில் நம்பிக்கை வந்துவிட்டால் எந்த சிரமமும் பெருசா தெரியாது. அந்த சிரமத்தில் அஸ்ஸபுர், பொறுமை என்பது உண்டு. அந்த பொறுமை அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் தூக்கி வளர்த்த பிள்ளை, தத்து பிள்ளை எடுத்து வளர்த்தார்கள். ஆரம்ப காலத்திலே அவர்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஸைத் இப்னு முஹம்மத். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் சட்டம் வருவதற்கு முன்னால் தத்து பிள்ளைகள் எல்லாம் சொந்த பிள்ளைகளை போன்று பாவிப்பார்கள். சொந்த பிள்ளை மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பாவிக்கிறாங்க. சட்டம் மாறுபடும். தத்து பிள்ளைகளாம் சொந்த பிள்ளைகளா ஆக முடியாது. அது சட்டம் விசாலமானது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தூக்கி வளர்க்கின்ற பிள்ளைகள் நம்முடைய சொத்திற்கு வாரிசுதாரர்கள் ஆக முடியாது. நம்மளா கொடுத்தாலும் உண்டு. இறந்து போன பின்னாடி வாரிசுக்கு வர மாட்டாங்க. தூக்கி வளர்க்கக்கூடிய பிள்ளை, தத்து பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருந்தால்
அந்த அம்மா என்ன செய்ய முடியாது, அந்த பையன் பெரிய பையன் ஆயிட்டா ஹிஜாப் இல்லாம முன்னாடி வர முடியாது. நாம் வளர்க்கின்ற பிள்ளை தத்து பிள்ளையாக இருந்தால், பெண் பிள்ளையாக இருந்தால், அந்த பிள்ளை பெரிய பிள்ளையான பின்னால் ஹிஜாப் இல்லாமல் அத்தாக்கு முன்னாடி வர முடியாது, தூக்கி வளர்க்கறதுக்கு முன்னாடி வர முடியாது, மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் எடுத்து வளர்க்கிற பொழுது அவர்களுடைய பெயர் எப்படி மாறி போனது? ஸைத் பின் முஹம்மத். ரொம்ப நாள் மக்கள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு அளவில்லா சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். ஸைத் பின் முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம் அது. கியாமத்தோட மக்கள் சொல்வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சட்டம் இறங்குகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் ரெண்டு இதயத்தை வச்சு படைக்கிறது இல்ல. எல்லா மனுஷருக்கும் ஒரு இதயம் தானே, அதே மாதிரி எல்லா மனுஷருக்கும் ஒரு தாய் தந்தை தான். ரெண்டு தாய் தந்தை ஆக முடியாது. தத்து பிள்ளை தான். அவருக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, இரண்டாவது தாயாக தந்தையாக மாற முடியாது. அல்லாஹ் வசனம் இறக்கிய பின்னால் ஸைத் பின் முஹம்மது என்று கூப்பிடுவதை பெருமானார் தடுத்து விட்டார்கள். கூப்பிடக்கூடாதுன்றாங்க. கடுமையான வருத்தம் அவருக்கு, கடுமையான வருத்தம். அழுகிறார். முஹம்மதுடைய பிள்ளை ஸைத் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு விட்டதை அழுகிறார், அழுது புலம்புகிறார், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார். அவருக்கு பெரிய விஷயமா தெரிந்தது. அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ கேட்டுக்கிட்டு, யா அல்லாஹ் ஏன் எடுத்துட்டு எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை, அனாதையாக இருந்த என்னை ஸைத் பின் முஹம்மது என்று மக்கள் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்களே, ஏன் எடுத்துட்டு? அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக அவருக்கு என்ன வழங்கினான் தெரியுமா? அவர் அழுது புலம்பினாலும் சொல்வார்கள், ஸைத் அல்லாஹ்ட்ட கரமேந்து துஆ கேட்டார். சொல்லுவாங்க, குர்ஆன்ல எந்த சஹாபியுடைய பெயரை அல்லாஹ் சொல்றது? குர்ஆன்ல அல்லாஹ் எந்த சஹாபி, அது அபூபக்கரோ உமரோ அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்ட குர்ஆன் வசனம் வந்திருக்கும், பெயர் வந்திருக்காது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி யாருடைய பெயரும் குர்ஆனில் வரவில்லை. 1,24,000 சஹாபாக்களில் ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு சஹாபி, அவருடைய பெயர் மாத்திரம்தான் குர்ஆனில் இருக்கிறது. அது யார் என்றால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை குர்ஆனில் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அவரை சந்தோஷப்படுத்தினான் என்பதாக சொல்வார்கள். எந்த ஒரு கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கு பின்னால் அதில் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பொழுது அதற்கு பின்னால் வழங்குகின்ற சிறப்பு. குர்ஆனில் ஸைத் என்ற வார்த்தை எப்பொழுதெல்லாம் அந்த பக்கம் வாசிக்கப்படுகிறதோ, குர்ஆன் வாசிக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அனைத்து மூமின்களுடைய நாவிலும் ஸைத் உச்சரிக்கப்படுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. உலகத்துல நம்ம யதார்த்தத்துல பார்க்கலாம். சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா நடப்போம், ரொம்ப அது சிரமத்திற்குரியதான் நடப்போம். அதை விட்டு நம்மளை காப்பாத்திக்கணும், அந்த பக்கமே போயிடக்கூடாது நினைப்போம். சென்ற வாரம் ஜும்மால கூட மார்க்க கல்வியை பற்றி பேசணும். மார்க்க கல்வியினுடைய தொய்வு, ஏன் பிள்ளைங்களை அனுப்புறது இல்லை மார்க்க கல்விக்கு? ஒரே பதில் தான், படிச்சுட்டு போனா பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுது? எல்லாருடைய உள்ளத்திலும் கல்வியிலும் பெற்றோர்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையான ஒரு பதிவு அது. பிள்ளை கஷ்டப்படுவான், டாக்டர் ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பான், இன்ஜினியர் ஆனா நல்லா இருப்பான், வக்கீலான நல்லா இருப்பான், அப்படிதானே? என் பிள்ளை உலகத்தில் நல்லா இருப்பான். ஆலிம் ஹாஃபிஸ் ஆனா தெரியாது. இன்னைக்கு அந்த அவலம் இருக்கிறது. எந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கறது இல்லை, அடுத்து என்ன செய்ய போறீங்க கேட்கறது இல்லை. இன்ஜினியர்கிட்ட போய் கேட்கறது இல்லை, உங்க பிள்ளை என்ன செய்யறான், இன்ஜினியரா படிக்க வச்சீங்க கேட்கறது இல்லை. உங்க பிள்ளை என்ன செய்யறான், வக்கீலா படிக்க வச்சீங்க அடுத்து கேட்கறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை உயர்வாக நினைக்கிறார்கள். இந்த உலகத்துல நல்லா வாழ முடியும். உங்க பிள்ளை என்ன செய்யறான், ஹாஃபிஸ் ஆலிமா. எப்படி இந்த உலகத்திலே வாழ போகிறது? அடுத்த கேள்வி வருகிறதா? கஷ்டமா? உலகத்துல சில சிரமங்கள் உண்டுதான். ஏன் இந்த உலகத்திலே மற்ற கல்விகளை எல்லாம் தாண்டி குர்ஆனுடைய கல்வியை சிறப்பாக பேசுகிறோம்? இந்த உலகத்திலே இவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள், நம்ம பிள்ளை வாழலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியா? அல்லாஹ் மேம்படுத்துவானது வேறு. இதை விட ஒரு மிகப்பெரிய மேம்பாடு எங்கே இருக்கிறது? அந்த ஹாஃபிஸ்களின் மூலமாக அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு வழங்குகிறான். மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக இருப்பாங்க. முதல்ல அல்லாஹ் யாருக்கு ட்ரெஸ் அணிவிப்பான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதல்ல ஆடை அணிவிக்கப்படும். அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்ரு நெருப்பு குண்டத்திலே வீசிய பொழுது அவர்களுடைய ஆடை எல்லாம் கலைந்து அதற்கு பின்னால நெருப்பு குண்டத்திலே வீசினான். இஸ்லாத்திற்காக வேண்டி ஆடை உரியப்பட்டார்கள் இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் முதலாக ஆடை அணிந்து அவர்களை கௌரவிப்பார். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதற்கு பின்னால் நபிமார்கள் ஆடை அணிவிக்கப்படுவார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள், அதற்கு பின்னால் சாலிஹீன்கள், சுஹதாக்கள், வரிசை வந்து கொண்டே இருக்கும். வருகிற பொழுது அல்லாஹ் தனியாக ஒரு பிரிவை கூப்பிடுவார். தனியாக ஒரு பிரிவு. எந்த பிரிவு? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஃபுல்லா யாரு? இதுக்கு முன்னாடி உள்ளது ஃபுல்லா நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். இந்த உலகத்திலே நிறைய அமல் செஞ்சவங்க, அல்லாஹ்வுக்காக நிறைய தியாகம் செஞ்சவங்க. இந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா சில பேர்களை அழைப்பான். அவர்கள் இந்த உலகத்தில் பெருசா அமல் செஞ்சிருக்க மாட்டாங்க, பெருசா தியாகம் பண்ணிருக்க மாட்டாங்க, சின்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். யார் அவர்கள்? ஹாஃபிஸ்களை பெற்றெடுத்த தாய் தந்தை. அவர்களை அழைப்பான் அல்லாஹ். அவர்களை அழைப்பான். அழைத்து அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். ஆடை அணிவிச்சுட்டு அல்லாஹ் அதை அனுப்ப மாட்டான். மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இன்னொரு சிறப்பு அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு முன்னால் அந்த நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள் அவர்களுக்கு கூட கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பான். என்ன? ஆடை அணிவித்து விட்டு, ஆடை என்ன? மேலாடையும் கீழாடையும் அணிவித்து விட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பார். ஒரு கிரீடம். கிரீடம் சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த கிரீடம் ஹாஃபிஸ்களுடைய பெற்றோர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படக்கூடியது. அல்லாஹ் தஆலா அவங்க தலையில அந்த கிரீடத்தை அணிவிக்குமாறு சொல்வார்கள் நபி அவர்கள். அந்த கிரீடத்தினுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கிரீடத்தினுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு சூரியன், அந்த சூரியன் வெப்பம், அந்த சூரிய பிரகாசம் எப்படி உலகை முழுவதும் ஒளிமிக்கதாக ஆக்குமோ அதுபோல அந்த மறுமை முழுவதையும் பிரகாசமாக அந்த கிரீடம் பிரகாசமாக ஆக்கிவிடும். அந்த அளவிற்கு ஒளிமயமாக ஹாஃபிஸ்களுடைய தாய் தந்தையர்களுக்கு மாத்திரமே கொடுக்கக்கூடிய சிறப்பு. உலகத்துல கஷ்டப்படுறாங்க. ஹாஃபிஸ் பெற்றெடுத்த, ஆலிம்ஸ்தாக்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் பெருசா கோடி கட்டிலாம் வாழ்றதில்லை. அவர்கள் பெருசா அமல் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அமல் செய்ய இருந்தா அமல்களில் குறை இருந்தாலும் பெற்றெடுத்த ஹாஃபிஸ்களின் மூலமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். இந்த சிறப்பை எத்தனை பேர்கள் அறிந்திருக்கிறோம், எத்தனை பயான்களில் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நாம் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்லை. எப்படில கஷ்டப்படுவோம்? நமக்கு அது கஷ்டமா இருக்குது. நமக்குத்தான் நாளை மறுமை நாளில் அது சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆக எந்த ஒரு சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்திற்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்பது. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஒரு டாக்டர் நாளை மறுமை நாளை கூப்பிட்டு, டாக்டர் படிச்சியா, இங்க வந்து ஆபரேஷன் பண்ண நல்லா சொல்றது இல்லை. ஜிப்ரைல் இருக்கார், மீகாயில் இருக்கார், ஆபரேஷன் சொல்ல போறானா? இல்ல. இன்ஜினியர் வீடு கட்டுன்னு சொல்ல போறது இல்லை. யார் என்ன படித்தார்களோ படித்த படிப்பை பற்றி அல்லாஹ் கேட்க போறதில்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுவா, குர்ஆனை கற்றுக்கொண்டாயா அவரை மாத்திரம் தான் அல்லாஹ் சொல்வான், குர்ஆனை ஓத சொல்லுவாங்க. ஹாஃபிஸை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனிலே 6666 வசனங்கள் இருக்கா இல்லையா? ஒரு ஹாஃபிஸ் எத்தனை ஆயத்துகளை ஓதுகிறாரோ அத்தனை தரஜாக்களை அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களுக்கு உயர்த்துகிறான். ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு தரஜா. சொர்க்கத்திலே முழு குர்ஆனையும் ஒரு ஹாஃபிஸ் முடிக்கிறார். 6666 தரஜாக்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். ஒவ்வொரு தரஜாக்கு மத்தியிலே உண்டான தூரம் என்ன? கிட்டத்தட்ட 100 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருடங்கள். 100 வருடங்கள் 2 தரஜாக்கு மத்தியிலே உண்டான தூரம் என்றால் 6666. எவ்வளவு பெரிய உயரத்தில் அவர் இருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு சிரமமும் அந்த சிரமத்திற்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெருமதி என்பது அது மிகப்பெரியது. அது இந்த உலகத்திலே அல்லாஹ் வழங்கினாலும் சரி, மறுமையில் வழங்கினாலும் சரி, அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இரண்டாவது முக்கியமான விஷயம் எது? உங்களுக்கு சிரமம், துன்பம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சபுர், அதுதான் அந்த பொறுமையை நீங்கள் சிறப்பிப்பதற்குண்டான அடையாளம் என்பதாக சொல்வார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது சொல்வார்கள், தொழுகையை நீங்கள் சிறப்பிப்பது.
இது பெரிய டாபிக், இது சுருக்கமா முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். தொழுகையை நீங்கள் சிறப்பிப்பது என்பது தொழுகையில் அடக்கம் தேவை. தொழுகையில் அடக்கம்னா என்ன? ஹுஷூன்னு சொல்லுவாங்க அரபில. தொழுகையில சிந்தனையை ஓர்மைப்படுத்துவது என்பது ஒன்று. இரண்டாவது உடலை, நம்முடைய உடல் ஐம்புலன்கள் இருக்கா இல்லையா, இதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையில் இருக்கிற பொழுது படைத்த இறைவனுடைய சிந்தனை மாத்திரம்தான் வர வேண்டும். இது நீங்கள் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், சிறப்பு. ஏனதானோ இன்றைக்கு பல பேர்கள் தொழுகிறோம், தொழுகையில் ரூஹானியத், உயிர் இல்லை. தொழுகைக்கென்று ஒரு உயிர் இருக்கிறது. தொழுகைக்கென்று ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய தொழுகை இன்றைக்கு தொழக்கூடிய மனிதர்கள் நாம் குறைந்து விட்டோம். தொழுகையில தொழும் பொழுது சிந்தனை மாறக்கூடாது, பார்வைகள் மாறக்கூடாது, உட்கார்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு விதமான ஆட்டம் வருகிறது பல பேர்களுக்கு. சஃப் சரியாக இருக்க வேண்டும், அது பெரிய டாபிக், இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பேசும். ஆக தொழுகையை நாம் சிறப்பிப்பது, அடக்கம் மிக முக்கியமானது. அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய மூன்றாவது செய்தி. நான்காவதாக சொல்வார்கள், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள், அது மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு என்பது இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும். கொஞ்சம் படிச்ச உடனே என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். மாணவர்கள் மட்டும் இல்லை, படிக்கக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் தனக்கு தெரியும் சொல்லக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச உலகத்தை அல்லாஹ் மட்டும்தான். கொஞ்சம் படிச்சவங்க எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு விதமான திமிர் வருதா இல்லையா, வரக்கூடாது. இயலாமை, கற்றுக்கொள்ளக்கூடியவர்களிடத்தில் இயலாமை எந்த அளவுக்கு இருக்கும், தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிய வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் கல்வியில். எனக்கு எல்லாம் தெரியும் எவன் சொல்றானோ கல்வி எல்லாம் கட்டுப்படுவான், கொடுக்க மாட்டான். அப்ப கல்வி கற்றுக்கொள்பவர்கள், அதை கல்வி கற்பவர்களுக்கான சிறப்பு என்பது இயலாமையை வெளிப்படுத்துவது. வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவார்கள். கடைசியா சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய சதகா செய்றீங்க, உபகாரிகளாக இருக்கிறீர்கள். உபகாரிகளில் சிறப்பு மிக்கவர்கள் யார் என்றால், யார் அதை சொல்லி காண்பிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான். உபகாரம் எல்லாம் செய்யறோம், அவ்வளவுதானே, சதகா எல்லாம் செய்யறோம், நிறைய உதவி செய்யறோம். கஷ்டப்படுகிற பொழுது நம்முடைய மனது பதிக்கிறது. அது பொதுவாக முஸ்லிம்களிடத்திலே உள்ளது. ஆனால் எந்த நிலையிலும் செய்த உபகாரத்தை, அது நீங்கள் செய்தது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நான் செய்தேன் என்று நீங்கள் சொல்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஏன் விரும்புறதில்லை? ஒரே ஒரு காரணம் தான், நான் செய்தேன் என்று நான் சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்? அது ஏன் பணமா, நான் சம்பாதிச்சதா? அது அல்லாஹ் கொடுத்தது என்ற சிந்தனை யாரிடம் இருக்கிறதோ அவர் சொல்லி காண்பிக்க மாட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, சொல்வார்கள், உங்களுடைய சதகாக்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள். எப்படி? நான் அவருக்கு அவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு கொடுத்தேன், அவனா இப்ப என்ன மதிக்கிறானா, சொல்லவே கூடாது. நீங்கள் எதை செய்தீர்களோ செய்ததற்குண்டான பலனை யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும்? யாருக்கு செஞ்சீங்களோ அவற்றை இல்ல, யாருக்கு செஞ்சீங்களோ அவற்றை எதிர்பார்க்க கூடாது. யாருக்காக செய்தீர்கள்? யாருக்காக செய்றீங்க? அல்லாஹ்விற்காக செய்கிறோமா? அந்த அல்லாஹ்விடம் மட்டும்தான் பலனை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, செய்தவரிடம் எதிர்பார்த்தால் அந்த பலன் உலகத்தில் கிடைக்கும். ஆமா செஞ்சாருப்பான் 4 பேர்ட்ட சொல்லுவான், அதோட முடிஞ்சிடும், மறுமையில ஒண்ணு கிடைக்கும். இதைத்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்து, உங்களுடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி, அமல்களால் யார் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்விலே உள்ள எல்லா அமல்களையும் சிறப்பிற்குரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிற பொழுது, தரமானதாக ஆக்கிக் கொள்கிற பொழுது, அல்லாஹ்விடத்தில் உங்களால் நெருக்கம் பெற முடியும் என்பதற்குத்தான் இந்த 6 விஷயங்களையும் அவர்கள் மேற்கோள் காட்டி எடுத்துரைப்பார்கள். அல்லாஹ் தஆலா மேற்சொன்ன அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்வில் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்